Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.29 இந்த வீடியோல பார்க்கலாம். In an AP, sum of the four consecutive term is 28 and sum of their squares is 276. Find the four number அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து APன்னு சொல்லியிருக்காங்க. இந்த four consecutive terms addition பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 28 வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை சம் பண்ணி அதோட ஸ்கொயர் டேர்ம் வந்து 276 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sum of their squares, அதாவது அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ஸ்கொயர் பண்ணி அதை சம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து 276 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபைண்ட் தி ஃபோர் நம்பர், இந்த இதை வச்சு நம்ம ஏடி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த இதை வந்து ஏபி அந்த சீக்வன்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோர் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம சொல்யூஷன்ல இந்த ஃபோர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். சொல்யூஷன், let the four consecutive numbers be a minus 3d, a minus d, a plus d, a plus 3d அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட சம் வந்து 28 ன்னு கொடுத்திருக்காங்க. So sum is equal to 28. Therefore a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d which is equal to 28 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 3dயும் பிளஸ் 3dயும் கேன்சல் ஆயிருது. அடுத்து மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் என்ன இருக்கு? ஏ ஏ ஏ ஏ 4 ஏ இருக்கு. ஸோ 4a which is equal to 28. a is equal to 28 divided by 4 ஆயிரும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது divided by 4. So divided by 4 கேன்சல் பண்ணோம்னா 1 டைம், இது வந்து 7 டைம். So a is equal to 7 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? sum of their square is 276. So அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட அந்த ஈச் டேர்ம் ஸ்கொயர் பண்ணி அதை அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 276 கொடுத்திருக்காங்க. பாத்துங்க, a plus 3d a minus 3d the whole square plus a minus d the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole square which is equal to 276 அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த ஃபார்முலா என்னது? a plus b யோட ஃபார்முலா, அது a minus b the whole square ஃபார்முலா. இதான் அந்த ஃபார்முலா. a plus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. a minus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இந்த என்னது? a minus bd whole square. So a square minus 2a 3d plus 3d the whole square plus இதுவும் அதே ஃபார்முலா தான். a square minus 2ad plus d square plus இது பிளஸ் ஃபார்முலா a plus b the whole square. So என்ன வருது? plus a square plus 2ad plus d square, அதே ஃபார்முலா a plus b the whole square தான். plus a square plus 2a 3d plus 3d the whole square which is equal to 276 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா a பாருங்க 4a இருக்கு. 1a square a square a square a square. So 4a square அப்படின்னு சேர்த்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்து 3d square அப்படி எழுதிக்கிறோம். இப்போ பாத்தீங்க இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2a 3dயும் பிளஸ் 2a 3dயும் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி மைனஸ் 2adயும் பிளஸ் 2adயும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 3d ஸ்கொயர் இங்க இருக்கு. அடுத்து இந்த d ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர், இன்னொரு d ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் இந்த 3d ஸ்கொயர் 3d த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. என்னென்ன இருக்கு? 4a இருக்கு. ஸோ 4a ஸ்கொயர் பிளஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2d ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வந்து d ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு 276 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த a இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நமக்கு வேல்யூ தெரியும் 7. ஸோ இந்த ஏக்கு பதிலாக 7ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 4 into 7d whole square பிளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா 9d ஸ்கொயர் 3 3s are 9. ஸோ 9d ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2d ஸ்கொயர் பிளஸ் இது ஒரு 9d ஸ்கொயர் which is equal to 276 அப்படின்னு வேல்யூ இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 7 ஸ்கொயர் என்னது? 49. 7 7s are 49. ஸோ 4 into 49 பிளஸ் இந்த d ஃபுல்லா ஆட் பண்றோம். 9 plus 2 என்னது? 11. 11 plus 9 20. So 20d square which is equal to 276. இப்போ d யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இங்கே வச்சுட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போறோம். 20 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 196 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. ஸோ 20d square which is equal to 276. இந்த வேல்யூ இங்கிட்டு வரும்போது மைனஸ், ஸோ மைனஸ் 196. இப்போ 20d square is equal to 2 மைனஸ் பண்ணோம்னா 80ன்ற வேல்யூ கிடைக்குது. So d square is equal to 80 divided by 20. மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, இங்கிட்ட வரும்போது டிவிஷன்ல வருது. So divided by 20, 0 கேன்சல் ஆகுது. இது 1 டைம், இது 4 டைம். So d square is equal to 4 அப்படின்னா d is equal to என்ன வரும் அப்படின்னா plus or minus 2. இது வந்து இங்கிட்ட வரும்போது ரூட் ஆகும். ரூட் நம்ம எடுக்கும் போது
plus or minus வேல்யூ போடணும். ஸோ d is equal to plus or minus 2. வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. a is equal to 7, d is equal to 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எடுத்திருக்க கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ல a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ a minus 3d, a minus d, a plus d, a plus 3d சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 டேர்ம் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அந்த டிக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பிளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூஸும் மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் a is equal to 7, d is equal to plus 2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 7 a க்கு பதிலா 7 மைனஸ் 3 into d க்கு பதிலா 2, a வந்து 7 minus 2, அடுத்து a plus d னா 7 plus 2, அடுத்து a plus 3d னா 7 plus 3 into 2 அப்படின்னு இருக்கு. 3 2s are another 6. So 7 minus 6, and minus 7 minus 2 அப்படின்னா 5, 7 plus 2 அப்படின்னா 9, 3 2s are 6. So 7 plus 6. ரெண்டு மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 7 minus 6 னா 1, 5, 9, 7 plus 6 அப்படின்னா 13. இது ஒரு 4 டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து பிளஸ் 2க்கு இந்த 4 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து மைனஸ் 2 வேற இருக்குல்ல டிக்கு. ஸோ அப்ப லெட் a is equal to 7 and d is equal to minus 2 இருந்துச்சுன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. அதுல a க்கு பதிலா 7ம் d க்கு பதிலா minus 2ம் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 7 minus 3 into minus 2, 7 minus minus 2, 7 plus minus 2, 7 plus 3 into minus 2. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் 6 வருது. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அடிஷன் ஆயிரும். ஸோ 7 plus 6, இது ரெண்டையும் பிளஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் அப்படின்னா பிளஸ் ஆகும். 7 plus 2, இங்க வந்து மைனஸ் ஆயிரும். இந்த பிளஸும் மைனஸும் சேர்த்து மைனஸ் ஆகுது. ஸோ 7 minus 2, 7 இது என்னது மைனஸ் 6 வருது. ஸோ 7 minus 6 அப்படின்னு வருது. இப்போ அடிஷன் பண்ணுங்க ரெண்டையும். 7 plus 6 அப்படின்னா 13, 7 plus 2 வந்து 9, 7 minus 2 வந்து 5, and 7 minus 6 வந்து 1. Plus 2 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ and minus 2 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ. அந்த 4 டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. இதோட இந்த சம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.